I am the light of the world. Whoever follows me will never walk in darkness. This message is convicting people's hearts. That is why you guys are mocking. Jesus Christ came to be forgiven of his sin. நான் ஆண்டவர் ஆரோக்கியமானவங்களை விட நோயாளிகளை தான் அதிகமா தேடி போவார்னு நமக்கு தெரியும். இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துல ஆடு மேய்க்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எந்த மட்டும்தான் இரண்டு நினைவுகளால குந்தி நடப்பேன். இங்க சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவரே, அங்க வீட்டுக்கு போனா பிக் பாஸ், இங்க சர்ச்சுக்கு வந்தா பாட்டு, அங்க வீட்டுக்கு போனா குக்கு வித் கோமாளி. லிவிங் டுகெதர்ல அந்த ஐயாக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு. அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஒன்னா இருந்துட்டு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு டிவோர்ஸ் பண்றதை விட ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஒன்னா வந்து குடிக்கலன்னா போயிடலாமே. அது எதுக்கு கல்யாணத்துல முடிக்கணும்? இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். இதுக்கு நீங்க பெருசா ஒரு அர்த்தம்லாம் கலக்கலாம். உன்னை யாரும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. பிரியணும்னா அவங்க பிரிய போறாங்க. ஏதோ லவ் மேரேஜ் பண்ணனா உடனே அவங்களுடைய அத்தனையுமே ஒழிஞ்சு போயிடுற மாதிரியும், அரேஞ்ச் மேரேஜ்ல எதுவுமே ஒழியாம இருக்கிற மாதிரியும். ஒரு வார்த்தை பண்ணிட்டு இன்னொருத்தி அவனும் முடிக்கலன்னா இன்னொருத்தன் கூட அவன் முடிக்கலன்னா அடுத்தவன். இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம். Premarital sex, smoking weed, getting drunk, homosexuality will separate you from a holy God forever. I will never shut up about Jesus because Jesus is the way. அதனால ஒருவராவது கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல. அது போலவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறத பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேக்குற எந்த மட்டும் இப்படியே ரெண்டு பக்கமும் கேம் ஆடிக்கினே இருக்க போறேன். எந்த மட்டும் ஜட்ஜஸ் அவங்க உடைய விடத்தாம அந்த சிங்காசனத்துல உட்கார கூடாது. டாக்டர் டெலஸ்கோப் இல்லாம செக் பண்ண கூடாது. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணினா யாரும் உன்னை தப்பா பார்க்க மாட்டாங்க. நீ சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா, நீ வந்து சரியான நேரத்துல வெளியில போனா வந்தானா நீ பாதுகாப்பாக இருப்ப. இதை விட ஒரு பெரிய பொய் உலகத்திலே கிடையாது. இது தப்பு இல்ல அங்கிள், என்ன சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இந்த பெண்களுக்குன்னு தனியா ட்ரெஸ் கோட் எல்லாம் உருவாக்குறத தயவு செய்து விடுங்க. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் இல்லாம அவங்க வேலையை செய்யக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் இட்ஸ் மை சாய்ஸ்ல. என்ன இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படி வருவீங்க, எங்க இப்படி வரணும்னு இருக்குல்ல? இங்க எப்படி வரணும்னு இருக்கு அதானே சொன்னேன். இது என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ். இதுக்கு நீ எதுக்கு கோபப்படுற? அன்னைக்கு நான் அசிங்கமா ஃபீல் பண்ணும்போது நீ கோபப்படுற. இன்னைக்கு நீ எதுக்கு அசிங்கமா நினைக்கிற? அப்படி இருக்குமானா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கர்த்தருடைய பீடத்தில் நிக்கிற நீ உனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கணுமா இல்லையா? ராயலா இல்ல. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள்.